நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு பார்க்கக்கூடியது ராஜ உறுப்பான இதயம், இதய வாழ்வுகள். அது சிறப்பாக இயங்கணும். இன்றைக்கி நிறைய இடத்துல ஹார்ட் ஆப்ரேஷன், வாழ்வு மாற்றுதல், ஸ்டண்ட் வைக்கிறது, பைபாஸ் சர்ஜரி காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வருமுன் காப்போம். நம்ம இதயம், இதய துடிப்பு, இதய வாழ்வுகள் சீராக இயங்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகா உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான யோக முத்திரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இது சிறிய வயதிலிருந்து பெரியவர்கள் வரை உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் யோக கலைகள் சென்றடையணும். அந்த வகையில் அமைச்சிருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராஜ உறுப்பான இதயம், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கணும். இன்றைக்கு எதற்காக அடிக்கடி நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டே இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க? மகிழ்ச்சியாக மனிதர்கள் வாழ்வதில்லை. மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் இதுதான் காரணம். அப்போ மகிழ்ச்சியாக இருந்தால் ஹார்ட்டு 120 வயதுக்கு மேலாக சீராக இயங்கும். இதற்காக மகிழ்ச்சி இல்லாத நிலை, நாமளே அந்த துன்பத்தை ஏற்படுத்தி கொள்கின்றோம். நம்ம வாழ்க்கை முறை, நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற நம்ம செலவு செய்வது, நமது வாழ்க்கை நமக்காக வாழணும், பிறருக்காக வாழக்கூடாது. ஸோ நாம் நம்முடைய இன்கம் அறிந்து அதுக்கு தக்கன நம்ம செலவுகளை வச்சுக்கிடணும். சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த எண்ணம். சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், எல்லோருக்கும் நல்லது செய்யணும், அது உயர்ந்த எண்ணம். நம்முடைய வாழ்க்கை சிம்பிளாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிறைய எடுத்துக்கொண்டு ப்ரெசன்ட் லிவிங் இஸ் ஏ ப்ளசன்ட் லிவிங்னு சொல்லுவாங்க. நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழுதல். இதை நம்ம எதன் மூலம் பெற முடியும்னா யோகக்கலை மூலம்தான் பெற முடியும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இதயம், இதய வாழ்வுகளை சீராக்கக்கூடிய, சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல 2 கையும் முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடும் பொழுது நமது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன், கவலை வெளியேறுவதாக எண்ணுங்கள். இப்போ நம்ம முத்திரைக்கு போவோம். முதல் முத்திரையாக அபான வாயு முத்திரை. இதுக்கு பேர் இருதய முத்திரை அப்படின்னு பெயர். இதயத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. நடுவரல், மோதர் விரல் அதனோட மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க. 2 பேத்தில் கட்டை விரல். கை நீங்கள் முட்டியில் வச்சுக்கலாம். கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதய துடிப்பு அதிகமாக இருக்குது, ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு சின்ன தியான முத்திரையில் இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரல் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி தலை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள், அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. இந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 முதல் 3 நிமிடம் அமைதியாக மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இன்றைய பரபரப்பான உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ராஜ உறுப்பான இதயத்தை பாதுகாப்பது நமது கடமை. உலக இதய நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். என்றைக்குமே 365 நாட்களும் உலக இதய நாள் தான். இதயம் நன்றாக இயங்கினா தான் நம்ம வாழ முடியும். அதனால் தினமுமே அந்த இதயத்துக்கு ஒரு நன்றி செலுத்துங்கள். அமைதியாக வாழுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.